தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 9/9/2016 வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் பின்னிரவு 5:22 வரை, பிறகு மூலம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, முன்னாலே திருமண பொருத்தத்திலே சிலவற்றை பற்றி உங்களுக்கு எடுத்துரைத்தேன். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது உங்களுக்கு சில கருத்துக்களை வழங்கப் போகின்றேன். பொதுவாக 10 பொருத்தங்கள் பார்த்தெடுத்த முத்து பெண்ணாலே தான் வாழ்க்கை முழுமையடையும் என்று சொல்வார்கள். பொருத்தங்கள் பார்த்தே பூமாலை சூட்டுங்கள், வருத்தங்கள் இல்லாத வாழ்க்கையினை அமைத்து கொள்ளுங்கள் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். 10 பொருத்தத்திலே தினப்பொருத்தம் என்று பார்த்தால் ஆயுள் ஆரோக்கியத்தை குறிக்கின்ற பொருத்தம். நன்றாக இருந்தால் ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கணப்பொருத்தம் நன்றாக இருந்தால்தான் ஒற்றுமை நன்றாக இருக்கும். ஒற்றுமை நன்றாக இருந்தால் அவருடைய குணங்கள் ஒத்துப்போனால் தானே புத்திரவிருத்தி கிடைக்கும். எனவே குறிப்பாக கணப்பொருத்தம் ஒரு ஜாதகத்திற்கு அவசியம் தேவை. அடுத்து மகேந்திர பொருத்தம். மகேந்திர பொருத்தம் நன்றாக இருந்தால் பிள்ளை பேரு வாய்க்கும். ரொம்ப பேர் மகேந்திர பொருத்தம் இல்லை அப்படின்னா திருப்பி கொடுத்துருவாங்க. ஏன்னா திருமணம் செய்வதே புத்திரவிருத்திக்காகத்தான், அந்த குடும்பத்திலே குலவிளக்கு தவழ்ந்து வர வேண்டும் என்றுதான். ஆகையினாலே மகேந்திர பொருத்தம் என்பது பிள்ளை பேறுகளை அறிந்து கொள்ள. ஸ்திரீ தீர்க்கம்னு ஒரு பொருத்தம் இருக்குது. அது என்ன அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு இருக்கின்ற செல்வ நிலையை அறிந்து கொள்ள. சில பேருக்கு திருமணத்துக்கு பிறகு கொடிகட்டி பறப்பாங்க. சில பேருக்கு திருமணத்துக்கு பிறகு எதிர்பார்த்த அளவுக்கு பலன் கிடைக்காது. அதற்கெல்லாம் காரணம் இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கணும். யோனி பொருத்தம்னு ஒன்று இருக்குது. தாம்பத்திய சுகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு உரிய பொருத்தம். இது நன்றாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் அந்யோன்ய உறவு ஏற்படும். அடுத்து ராசி பொருத்தம். குடும்பத்திற்கு ராசியாக இருப்பது முன்னேற்றத்துக்கு வித்திடுவது. ராசி அதிபதி பொருத்தம் மிக மிக அவசியம். ஏனென்றால் உறவு முறைகளினுடைய பலம் அறிந்து கொள்ள. ஒருவருடைய பெண் ராசியினுடைய ராசி அதிபதி மாப்பிள்ளையினுடைய ராசிநாதனுக்கு உரிய அந்த ராசிநாதன் இரண்டும் நட்பாக இருக்கிறார்களா பகையாக இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். ராசி அதிபதிகள் பொருந்தினால் அவர்களுக்குள் ஒற்றுமை மட்டுமல்ல, அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் நல்ல ஒற்றுமையாக இருப்பார்கள், விட்டு கொடுத்து செல்வார்கள். விவகாரத்தில் முடியாமல் விவாகரத்திலும் முடியாமல் வியக்கும் விதத்தில் அவர்கள் இல்லறம் அமையும். எனவேதான் அந்த பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம் அவசியம் தேவை. இப்படி பொருத்தங்களில் இன்னும் சில பொருத்தங்கள், முக்கியமான பொருத்தங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, யோசித்தும் பூசித்தும் செயல்பட வேண்டிய நாள். இன்றைக்கு வீண் விரயங்கள் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்ய இயலாது. நண்பர்களெல்லாம் பகையாகி போகிறார்களே என்று நீங்கள் நினைப்பீர்கள். தாமதங்களும் தடைகளும் ஆட்கொள்ளும். எல்லாவற்றிற்கும் காரணம் சந்திராஷ்டமம். அஷ்டமத்தில் சந்திரன் உலா வருகின்ற பொழுது ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் ஆனந்தம் வந்து சேரும். ரிஷபராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கும் நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடும் நீங்கள் செயல்படுவீர்கள். பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் எதிர்பார்த்தபடியே ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். பஞ்சமஸ்தானத்தில் குரு நிற்கிறார். அந்த குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் மனக்குழப்பம் அகலும். மதிப்பும் மரியாதையும் உயரும் நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல் யுத்தத்தை தவிர்த்து சுகம் காண வேண்டிய நாள். ராசிநாதன் வக்ர இயக்கம் முடிந்துவிட்டது. புதனும் சூரியனும் இணைந்திருப்பதால் சொல்லை செயலாக்கி காட்ட இயலும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு சுற்றத்தாரின் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கலாம். எல்லாவற்றிற்கும் அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம். நாளிலே குரு இருக்கும் பொழுது உறவினர் பகை அதிகரிக்கும். அதே நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பர். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் துன்பங்கள் தூளாகும் நாள். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். வரவும் செலவும் சமமாகவே இருக்கும். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். என்ன இருந்தாலும் செவ்வாய் பேச்சுக்கு பின்னால் உங்களுக்கு மிகுந்த நன்மை கிடைக்கப் போகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் செவ்வாய் தனுசு ராசிக்கு செல்ல இருக்கிறார். அப்படி தனுசுக்கு செவ்வாய் சென்ற பின்னாலே உங்களை பொறுத்தவரை 6லே செவ்வாய் வருகின்ற பொழுது உத்தியோக அனுகூலங்கள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும்.
அரசியலில் இருந்தால் புதிய பொறுப்புகளும் கிடைக்கலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு பணிகளில் மாற்றம் ஏற்படும் நாள். இன்றைக்கு பக்கத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் மனதிற்கினிய சம்பவம் நடைபெறும். சேமிப்பு உயரும். செயல்பாடுகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் நாளாக கூட இந்த நாளை கருதலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். 2லே குரு இருப்பதால் குடும்ப முன்னேற்றங்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. கன்னிராசி நேயர்களே, புத்துணர்ச்சியுடன் செயல்படுகின்ற நாள். இன்றைக்கு புதிய ஒப்பந்தங்கள் அலைமோதும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். அது மட்டும் அல்ல, ராசிநாதன் புதன் 12இல் இருக்கிறார். பயணங்களும் உங்களுக்கு உண்டு. அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் கூடுதலாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு அந்நிய தேசத்திலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். குழந்தைகளின் முன்னேற்றங்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைக்காக எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வெற்றி செய்திகள் வீடு சேரும் நாள். வியக்கும் தகவல் வீடு சேரப்போகிறது. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வருமானம் 2 மடங்காக உயரும். அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவதால் இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறுவீர்கள். இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும். வாகன யோகம் உண்டு. நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, சந்திர மங்கள யோகம் செயல்படும். இன்று சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும். சிந்தித்த காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு தொல்லை வருகிறதே, ஆரோக்கிய தொல்லை இருக்கிறதே என்று நினைத்தவர்கள் அது நிவர்த்தியாக இன்றைக்கு மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வீர்கள். அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை கூட ஒரு சிலர் நிறைவேற்றிக் கொள்வார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழிலை விரிவு செய்ய தொகை கிடைக்கும் நாள். பழைய தொழிலை விரிவு செய்ய நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் 12லே செவ்வாய் சனி. பயணங்கள் அதிகரிக்கும். ஆதாயம் எதிர்பார்த்த அளவு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதிலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். பழைய பங்குதாரர்கள் மாற்றப்பட்டு புதிய பங்குதாரர்கள் இணையலாம். மகர ராசி நேயர்களே, மனதிற்கினிய சம்பவம் இல்லத்தில் நடைபெறும் நாள். மகிழ்ச்சி கூடும். மக்கள் செல்வங்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். எடுத்த காரியத்தை எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள். இல்லத்தில் உள்ளவர்களின் உள்ளத்தை அறிந்து கொண்டு செயல்படும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. கும்பராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள். திடீர் திருப்பங்கள் சேரும். வியாபார விரோதங்கள் விலகும். விலகிச் சென்றவர்கள் மீண்டும் இணைவர். திருமண காரியங்களில் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு சேர்க்கும் நல்ல நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தொழில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும் நாள். தொகை வந்த மறுநிமிடமே செலவாகிறதே என்று கவலைப்படுவீர்கள். உதிரி வருமானங்களும் உங்களுக்கு உண்டு. உள்ளன்போடு பழகிய நண்பர்கள் நல் ஆதரவு தருவர். குடும்ப முன்னேற்றங்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வரன்கள் வாயில் தேடி வரும். விலகிச் சென்ற சொந்தங்களும் விரும்பி சேருவர். தொழிலுக்காக எடுத்த முயற்சிகளில் இருந்த தடைகள் அகலும் நாள் இந்த நாள். பொதுவாகவே குறு பார்வை உங்கள் ராசியில் இருப்பதால் மனக்குழப்பம் அகலும். மகிழ்ச்சி கூடும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.